அவளைதான் மச்சான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடா பேசுற? அந்த பொண்ணு கூட ஒரு 2 மாசம் பழகிருப்பியா? எப்படா தெரியும்? டேய், அவ நல்லவடா. எனக்கு தெரியுமா இல்ல உனக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாதுடா. ஏன் அவளுக்கே அவளை பத்தி தெரியாம இருக்கலாம். லைஃப்டா இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். நான் முடிவு எடுத்துட்டேன்டா. அவதான். அவ கூட கொஞ்ச நாள் தான் பழகினேன். ஆனா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கே உன்னை பத்தி தெரியாது, முதல்ல உன்னை பத்தி அவளுக்கு அப்படி என்ன முழுசா தெரியும்? 15 வருஷமா நான் அவன் ஃப்ரெண்டுடா. எனக்கே நிறைய விஷயம் உன்னைய பத்தி தெரியல. இப்படி சொன்னா நான் என்னதான்டா பண்றது? இப்ப என்னதான் நீ பண்ண சொல்ற? இங்க பாரு, 5 வருஷம் ஆள போற ஆட்சிக்கே யாரை சூஸ் பண்றதுன்னு தெரியாம அவ்வளவு விஷயம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஆயுசு முழுக்க, வாழ்க்கை முழுக்க கூட வாழ போறவங்களை சூஸ் பண்றதுக்கு நாம எவ்வளவு வாட்டி யோசிக்கணும், எவ்வளவு விஷயம் யோசிக்கணும். சந்தோஷமா வாழதான் எல்லாருமே லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றாங்க. ஆனா அப்படி வர லைஃப் பார்ட்னரால சந்தோஷம் போச்சுன்னு வையேன், அதை விட கொடுமை, நரக தண்டனை வேற எதுவுமே கிடையாது. அதனால முதல்ல கூச்சப்படுற விஷயங்களை கூட கூச்சமே இல்லாத அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸா முதல்ல மாறுங்க. அதுக்கப்புறம் கப்பிள்ஸ் ஆகுங்க, லவ்வர்ஸ் ஆகுங்க, பார்ட்னர் ஆகுங்க, பார்ட்னர் வித் கிரைம் ஆகுங்க, எந்த கர்மமும் ஆயத்தொலைங்க. லைஃப் போச்சுன்னா போச்சு, புரிஞ்சுக்கோ. நீங்களும் தான் புரிஞ்சுக்கோங்க. லவர்ஸ் டே வருது, ப்ரொபோஸ் பண்ண போறேன், will you marry me கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான பார்ட்னரை சூஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டும் நண்பம் போதுண்டா. போஸ்டர் ஓட்டிடலான்னு வைங்க. அதனால சிந்தித்து செயலாற்றுங்கள்.